கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தை, அவர் வாயிலிருந்து பிறந்த வார்த்தையை நான் இந்த நாளிலே நாம் சற்று சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும், அவர் சோதிக்கப்படும்படியாக வனாந்தரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். 40 நாள் அங்கே அவர் சோதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். சோதனைக்காரன் அவரை பல வகையிலே சோதிக்கிறான். இந்த கற்களை அப்பமாக்குங்கள் என்று சொல்லி அவருடைய வல்லமையை அவன் சோதிக்கிறான். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் 4வது வசனத்தில், அதாவது பிரத்தியமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அவர் பழைய ஏற்பாட்டில் 8வது புத்தகத்தில் எழுதியிருக்கிற வசனங்களை மேற்கோள் காட்டி அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். இப்படியாக எழுதியிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ பாருங்க, நமக்கு அந்த வார்த்தையிலே பிழைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய அனுகூலங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் கற்களை அப்பமாக்கி இருக்கலாம், மீன்களாக்கி இருக்கலாம், என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் செஞ்சது, அவர் அந்த உபவாசத்தின் பொழுது அதையெல்லாம் மேற்கொள்ளவில்லை. அவர் அந்த உபவாசத்துக்குள்ளாய் கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்குமே என்று சொன்னால் நமக்கு எல்லாமே போதுமானதாக இருக்கும். நம்முடைய தேவைகள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வார்த்தையை மட்டுமே நமக்கு ஆகாரமாக இருக்கும். அந்த வார்த்தை மட்டுமே நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாம் அப்பமோ மற்ற பொருட்கள் மூலமோ நாம் திருப்தி அடையாதபடிக்கு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தையினாலே நாம் திருப்தி அடைய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சபையில் கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தையை வேதத்தில் படிக்கிறோம். இப்படியாக நாம் கேட்டு படித்து இவைகளை நாம் ஏற்றுக்கொள்கிற வேளையில் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலே இந்த வார்த்தையானது நிச்சயமாக உங்களை பசியாற்றும், உங்களுக்கு தேவைகளை சந்திக்கும், கிருபையினாலே மூடி காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல என்று சொல்லியிருக்கிறது ஐயா. உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நாங்கள் உண்மையே நம்பி இருக்க நம்முடைய வசனத்தை பற்றி பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான நாளாக இருக்கட்டும்.